ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் த நைட்டோட இஷ்யூ 6. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே இருக்க லைக் பட்டன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க 2 பேர் மரியாதையா எங்கேருந்து வந்தீங்கன்ற உண்மைய சொல்ட்டீங்கன்னா, 2 பேரையும் நான் உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன் கையில இருக்க வில்லையும், அம்பையும் வச்சு ஆண்டன குறி வச்சு சுட்டுடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ப்ரூஸ் வெயினையும் சுடுறாரு. நம்ம ப்ரூஸ் வெயின் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்ப வெறும் கையில புடிச்சிடுறாரு. ஒரு அம்ப நீ வெறும் கையில புடிச்சுட்ட. ஆனா உன்கிட்ட 3 கை இருக்கா? ஏன்னா நான் இப்ப 3 அம்பு விட போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 அம்பையுமே ப்ரூஸ் வெயின் பக்கம் எய்ம் பண்றாரு. ஸோ எய்ம் பண்றது மட்டும் இல்லாம, நீங்க யாரு? சிஐஏவா? இல்லன்னா எஃபிஐயா? இல்லன்னா நீங்க எந்த இத சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கறாரு. இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் நாங்க 2த்தையுமே சேர்ந்தவங்க கிடையாது. நாங்க அப்லாங்ஸ்கி கிட்ட இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்லாங்ஸ்கியா? அவ எதுக்கு என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னா? நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இந்த மாதிரி முன்னாடி இருந்த வாழ்க்கை நான் வாழ்றது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க, அதுக்கு அந்த பக்கம் இருக்க அந்த ஏரோ வச்சிருக்கவர் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் யாரையுமே இப்போ கொல்றது கிடையாது. நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இப்போ நான் வேற வழியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம ப்ரூஸ் வெயின், நாங்களும் யாரையும் கொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் இந்த கிரைம் எல்லாத்தையுமே தடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவர் உடனே 2 பேரையும் திரும்பி பார்க்குறாரு. அப்லாங்ஸ்கிக்கு நான் நிறைய விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அவள் சொன்னா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை எடுத்துக்கிறேன். ஏன்னா அவளை நம்பி நான் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா நான் இருக்கிற இடம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது இல்லாமல் அவள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டா. அப்படின்ற பட்சத்தில் உங்களை நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயினுக்கும் நம்ம ஆண்டனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த வில்லம்பு ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து தான் அதை நாங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரூஸ் வெயின் ஆண்டன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவன் நேரோல பெஸ்ட்டா வரல. அண்ட் அட் த சேம் டைம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கிறாரு. பட் ஸ்டில் ஆண்டனும் அந்த பக்கம் சொல்லி தர லூக்காவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பல வாரமாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்போ மூவிங் ஆப்ஜெக்ட்டை சுட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ அதுக்கு இந்த பக்கம் லூக்கா பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆப்ஜெக்ட் அவ்வளோ சீக்கிரம் முன்னால் சுட முடியாது. ஸோ அது மூவ் ஆகுறது, அதோட காற்றுலேருந்து வர டேரக்ஷன் எல்லாத்தையுமே நீ பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ப்ரூஸ் வெயின் பார்த்தீங்கன்னா, தான் பாட்டுக்கு மேலே இருக்க ஒரு பறவை பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி சுட்டு கொள்றாரு. ஸோ சுட்டு கொள்றது மட்டும் இல்லாமல் எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டனெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்கோலியாவில் நான் ஒரு இடத்துல ஒரு ட்ரைப் கிட்ட இருந்தேன். ஸோ காட்டுவாசி மாதிரியான மக்கள். ஸோ அந்த மக்கள் கிட்ட இருந்தப்ப அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. உங்களை சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தால் கூட அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இருந்து சுற்றி இருக்க விண்டெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டன் பார்த்தீங்கன்னா, சரி எப்போங்க நீங்கள் எங்களுக்கு கன் ஷூட்டிங் சொல்லி தர போறீங்க? அதான் நாங்கள் நடக்கிறது பறக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு தயாராகிட்டோம்ல, இதுக்கப்புறமேட்டு கன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, லூக்காவோட முகம் உடனே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொண்டிருக்கேன் என்னோட வேலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூக்கா தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போவுமே ஒரு கன் வச்சு நீங்கள் கில் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. லைக் ஒரு கத்தி அப்படின்னா அவங்களோட பிளட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே படும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் கன் அப்படின்னா நடந்ததே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிடுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாள் மிஷன் வந்துச்சு. ஸோ ஒருத்தனை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவனை கொள்றதுக்காக நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அன்றைக்கி அவன் வீட்டில் யாருமே இருந்திருக்க கூடாது எனக்கு இன்ஃபர்மேஷன் படி. பட் ஆனால் நான் அவனை கொண்டுட்டேன். அட் த சேம் டைம் அவன் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டாங்க. அவனோட ஒய்ஃபை நான் இப்போ கொல்லலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கத்திடுவாங்க. ஸோ கத்தின அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பில்டிங்கில் இருக்க மிச்சம் எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்னோட டீம் மொத்தமாக தான் நாங்கள் அங்கே போனோம். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிச்சம் அவங்களை ஷூட் பண்ணணும். அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மிஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் பெருசாக யோசிக்கல. டக்குன்னு அவங்க ஒய்ஃபையுமே பார்த்தீங்கன்னா நான் கொண்டுட்டேன். ஸோ அப்பா அம்மா 2 பேருமே இழந்த அங்கே ஒரு குழந்தை, அங்கே ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. நான் அவனையுமே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் அது எல்லாத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு
எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு புரிய வந்தது. அதோட நான் மொத்தமா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியில வந்துரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். நான் பண்ணது எந்த விதத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்ன்னு நான் சொல்லவே வரல. ஆனா அதோட நான் எல்லாத்தையுமே நிறுத்திக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு இந்த ஷூட்டிங் சொல்லி தரேன் அப்படின்னா, நீங்க 2 பேருமே என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்க 2 பேருமே இந்த கன்ஸ வச்சு வெளியில போய் மக்கள கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன நீங்க கொல்லக்கூடாது. இந்த உலகத்துல இருக்க தப்பு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவீங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த உலகத்தை கூட நீங்க தடுத்து நிறுத்துங்க. ஆனா இதுவரை இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த வெளியில போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கன் ட்ரெய்னிங் ஆரம்பிக்குது. பட் ஆனா நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு ஒவ்வொரு தடவ புல்லட்ட ஃபயர் பண்ணும்போதும், அந்த ஆலில நம்ம ப்ரூஸ் வெயினோட அப்பா, அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரூஸ் வெயின் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ லூக்கா நெறைய நல்லது பண்ணவன். அதனால இவன் நல்லவன் ஆயிருவானா? ஆனா அவன் பண்ணது தப்பு தானே கடைசியா அவன் பண்ணது. அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டன் நம்ம இங்க வந்து பல மாசம் ஆயிடுச்சு. நம்ம நல்லாவே ட்ரெய்னிங் எடுத்துட்டோம். நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு, அங்க இருக்க ஒரு மான வேட்டையாடிட்டு கொண்டு போறாங்க. ஸோ அந்த மான வேட்டையாடுறது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டன் தான் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ ப்ரூஸ் வெயின் பெருசா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸுமே கில் பண்றது கிடையாது. ஸோ எப்பவாச்சும் ஒரு 2, 3 தடவ பண்றதே தவிர, பட் ஆனா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் வெயின் பண்ண மாட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மான வேட்டையாடுனது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, ப்ரூஸ் வெயின் ஆண்டன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ அதோட ஸ்பைனுக்கு கூட குறி வைக்கல. அதோட தலைக்கும் குறி வைக்கல. எங்க சுட்டா அது ரொம்ப துடிச்சு சாவுமோ, நீ அந்த இடத்துல சுட்டுருக்க. நான் உன்கிட்ட முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன்? அது துடிச்சு சாக விடக்கூடாது. எத கொல்றதா இருந்தாலும் ஈஸியா கொன்றணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு கன் எடுத்து நம்ம ஆண்டன் முன்னாடி நீட்டுறாரு. ப்ரூஸ் உனக்கு இன்னும் ஆண்டன பத்தி தெரியல. இவன் ஒரு கொலைகாரன். இவன் கண்டிப்பா வெளியில போனான்னா, நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தப்புகள் பண்ணுவான். நான் ஒரு கில்லர பார்த்தேன் அப்படின்னா, பார்வையிலே சொல்லிட முடியும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ்க்கு இது எதுவுமே புரியல. அவரோட மைண்ட்ல ஆண்டனை காப்பாத்தணும் அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லூக்கா ஆண்டனை கொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. நான் அவன முடிஞ்ச அளவுக்கு வலிக்காம கொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் கன்ன வச்சு நம்ம லூக்காவோட கைய வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுட்டாரு. நம்ம லூக்கா என்ன பண்றன்னு தெரியுதா ப்ரூஸ் உனக்கு? நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? நீ இவ்ளோ சாஃப்ட்டா இருந்த அப்படின்னா, இவ்ளோ சாஃப்ட்டா இருந்தனா நீ வெளியில ஒரு நாள் கூட தாக்க மாட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. டப்புன்னு நம்ம ஆண்டன் கன் எடுத்து லூக்காவ சுட்டுறாரு. நம்ம ப்ரூஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டன் கிட்ட சண்டைக்கு போக, நம்ம ஆண்டன் இருந்துட்டு அவன் என்ன கொல்ல வந்து அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப ஏன் உன் கன் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வெயின் கேட்கிறாரு. ஏன்னா நம்ம ஆண்டன் ப்ரூஸ் வெயினை பார்க்க கன்னை இப்ப திருப்பி வச்சிருக்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டன் இருந்துட்டு, ப்ரூஸ் நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் முன்னாடியே சொன்னல நான் ஏன் ஈவல ஃபைட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அதுதான் மோர் காம்படிட்டிவா இருக்கு. எனக்கு இந்த கேம் சேலஞ்சிங்கா இருக்கு. அதனால தான் நான் பண்றேன். எனக்கு உன்ன மாதிரி மோரல் ஜஸ்டிஸோ இல்லனா இத பத்தி பார்த்தீங்கன்னா, இதான் தப்பு, இதான் கரெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு எது சேலஞ்சிங்கா இருக்கோ நான் அத பண்ணுவேன். அவ்வளவுதான் நான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டன் ப்ரூஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி திரும்பவும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஆர்ட். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட்டை நீ குடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நீ கத்துக்கிட்டா தான் வரும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் இருந்துட்டு நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ஆண்டன் திரும்பவும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ப்ரூஸ் வெயின் கடைசியா ஒண்ணு தான் சொல்றாரு. இத்தனை நாள் என் கூட இருந்தல்ல, ஆனா கடைசி வரைக்குமே நீ தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வெயின் கேட்க, ஆண்டன் வேகமா நம்ம ப்ரூஸ் வெயினை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் கால் தடுக்கி கீழே விழுந்து அங்கேயே அன்கான்ஷியஸும் ஆயிடுறாரு. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் கீழே விழ, இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கீழே இருக்க அந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ எடுத்துட்டு திரும்ப நம்ம ப்ரூஸ் வெயினை பார்த்து அதை எய்ம் பண்ணி இவனை சுடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஆண்டனோட மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது. இவனை சுட்டுட்டோம் அப்படின்னா இவன் ரொம்ப ஈஸியாக செத்து போயிடுவான். இவன் இந்த மோரல் காம்பஸோட வெளியில் போகணும். ஸோ யாரையும் கொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்கல்ல. ஸோ இவனோட ரூல்ஸோட இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உலகத்துக்கு போகணும். அப்போ தான் இவனுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி இவன் அதை ஃபீல் பண்ணணும். அந்த கஷ்டத்தை இவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டன் நம்ம ப்ரூஸை அங்கேயே விட்டுட்டு நம்ம ஆண்டன் மட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ப்ரூஸ் வெயின் திரும்ப கண் விழிச்சு பார்க்க அந்த காட்டில் தான் மட்டும்தான் திரும்ப தனியா இருக்கிறத உணர்றாரு. ஸோ தன்னோட வாழ்க்கையில திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த தனிமையை அவர் உணர்றாரு. ஸோ தன்னால இன்னொரு உயிர் போயிடுச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்கிட்டே இருக்கிற. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ப்ரூஸ் வெயின் ஒரு இடத்துல அப்படியே முடங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அந்த ஆண்டன் யார், இதுக்கப்புறமேட்டு ஆண்டன் என்ன ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இஷ்யூஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரூஸ் வெயின் எங்கே போக போகிறாரு அப்படின்றமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இஷ்யூஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன், see you soon.